வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சசிகலா அவர்கள் திடீரென வெளியிட்ட புதிய அறிவிப்பு, அதிர்ச்சியில் இபிஎஸ். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய வி.கே. சசிகலா அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் சூழல அதிமுகவை எப்படியாவது வலுப்பெடுக்க வேண்டும், அதன் பலத்தை குறைக்காமல் அது மீட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட உள்ளதாகவும் கூறிக்கொண்டிருக்கிறார். மேலும் சமீபத்தில் வாக்குப்பதிவென்று தனது ஜனநாயக உரிமை, அதாவது ஜனநாயக கடமையை சரியாக செய்துவிட்டு அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திப்பில் ஒரு முக்கியத்துவத்தை தெரிவித்திருந்தார். அப்படி என்ன கூறியிருந்தார் என்றால், எங்களில் ஒருவர் திருந்த போகிறார், அனைத்தும் மாறப்போகிறது, அனைத்தும் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப போகிறது என்று அப்படி இப்படி என்று சசிகலா அவர்கள் குறிப்பிட்டதன் பேரில் இது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை குறிவைத்து சொன்னது போல் இருந்தது. ஆனால் தற்சமயம் வரைக்கும் இவர்கள் சொல்லதெல்லாம் ஓகே, ஆனால் மீண்டும் அதிமுகவில் அனைவரும் ஒன்று சேரப்போகிறார்களா அப்படின்றதும் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. ஆமாம், அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும் விதத்தில் பல தொகுதிகளில் பின்னடைவு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதும் சசிகலா தரப்பினர்கள் ஒரு சிலர் கூறியிருப்பதாகவும், அப்படி ஏற்பட்டால் அந்த மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் அவர்களிருந்து தூக்கி விடுவார் என்று அவர் தேர்தலுக்கு முன்னதாகவே குறிப்பிடத்தக்கதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது நம்மளுடைய வி.கே. சசிகலா அவர்கள் குறிப்பிடுவது, அதிமுகவின் கொள்கைகளை மாற்றி தன்னுடைய சர்வாதிகாரத்தின் பேரில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதனை மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் பேராக தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது பெரும் விதத்தில் ஆதரவு குறைந்தால் கண்டிப்பாக அதிமுக இதே நிலைமை போனால் சரிபட்டு வராது. 2024 தேர்தலில் போனால் போகட்டும், 2026 தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடலாம் என்ற ஒரு நோக்கத்திற்கு எடப்பாடி தள்ளப்படுவா என்றும், அதனை கூடிய விரைவில் நீங்கள் அனைவரும் பார்க்க போகிறீர்கள் என்றும் சசிகலா தரப்பில் கூறுகிறார்கள். சசிகலாவின் முக்கிய தகவலே என்னவென்றால், அதிமுகவில் மீண்டும் பொதுச் செயலாளராக திகழப் போகிறார் என்று கூறுவதும், அதன் பிறகு அதிமுகவில் ஒன்றிணைவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று பலரும் இணையப் போவதும் பெரும் விதத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சசிகலா அவர்கள் கூறுவது அதிமுகவில் பலர் ஆதரவாளர்கள் சேருவதற்கு ஒரு உறுதுணையான ஒரு தகவல் என்றும் கூறப்படுகிறது. அதனால் மேலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக பெரும்பான்மையை இந்த ஒரு தேர்தலில் அடைகிறதா, இல்லை மீண்டும் பின்னடைவை சென்று அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் 2024 தேர்தலில் முன்னிலையை செல்லப் போகிறார்களா அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் ஒரு பக்கம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி இதனை உணர்வாரா அப்படின்றதான் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது. சசிகலா அவர்களுடைய பிளானே ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் தலைமை இருக்கணும், எடப்பாடிக்கு ஃபஸ்ட்டு கட்சியில் வச்சிருப்பாங்களா அப்படின்றதும் கொஞ்சம் தெரியப்படாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் செய்த செயலுக்கு அவரை கட்சியிலிருந்து நீக்கி இவர்கள் என்ன ஒரு நிலையில் தள்ளப்பட்டு சிக்கி கொண்டிருக்கிறார்களோ அதே நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளிவிடுவார்களா அப்படின்றதும் அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சரி, தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அனைத்தும் தெரியவிடும். ஏனென்றால் அந்த ஒற்றை முடிவு அனைத்தையும் மாற்றிவிடும் என்று சொல்வார்கள். அதுதான் தேர்தல் முடிவு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தகவல்களாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நன்றி, வணக்கம் மக்களே.